அருமையானவர்களே, இஸ்லாமிய மாதங்களில் ஒன்றான சங்கை நிறைந்த ரஜபு மாதத்தின் முதல் ஜுமாவில் நாம் வீற்றிருக்கிறோம். ரஜபு மாதம் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை சுமந்து நிற்கும் ஒரு மாதமாகும். இந்த உம்மத்திற்கு தொழுகையும் ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் தான் கஅபாவை கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை தரிசித்து உரையாடி மகிழ்ந்த மிஅராஜ் பயணம் நிகழ்ந்த மாதம். ரஜபு மாதம் என்பது ஹிஜ்ரி என்னும் இஸ்லாமிய ஆண்டின் 7வது மாதமாகும். இந்த மாதம் அல்லாஹுவினால் தனிப்பட்ட முறையில் சிறப்பித்து தனி அந்தஸ்து பெற்ற மாதங்களில் ஒரு மாதம். அல்லாஹ் குர்ஆனின் 9வது அத்தியாயமாகிய தௌபாவின் 36வது வசனத்தில் கூறுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். நிச்சயமாக அல்லாஹ்வின் அங்கீகாரம் பெற்ற மாதங்களின் எண்ணிக்கை ஓராண்டுக்கு 12 தான். இப்படித்தான் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே அல்லாஹ்வின் பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் புனிதமானதவை ஆகும். அந்த 4 மாதங்கள் எவை? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜபு. அல்லாஹ் புனிதமாக்கிய 4 மாதங்களில் ரஜபு மாதமும் ஒன்று. புனிதங்களை கண்ணியப்படுத்துவது இஸ்லாமிய மரபுகளில் மிகவும் இன்றியமையாதது. அதே போன்று இந்த புனித மாதங்களின் பாவங்களும் தீமைகளும் ஏற்படா வண்ணம் தவிர்த்து கொள்ளுமாறும் கட்டளையிட்டுள்ளான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹில்லு ஷஆயிரல்லாஹி வல ஷஹ்ரல் ஹராம். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களையும் சிறப்பான மாதங்களையும் அவமதிப்பதை நீங்கள் ஆகுமாக்கி கொள்ளாதீர்கள் என்பதாக குர்ஆனினுடைய 5வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த தடையும் கட்டளையும் பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக மிகவும் தெளிவாகவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று வலியுறுத்தி கூறுகின்றான். அருமையானவர்களே, ரஜபு மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய், ரமலானினுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து கொள்ளச் செய் என்பதாக துஆ செய்கிறோம். பரக்கத்தையும் நீண்ட ஆயுளையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவில் கேட்டார்கள், கேட்பதற்கு கற்றுத்தந்தார்கள். அருமையானவர்களே, 2025ஆம் ஆண்டு இன்னும் சில நாட்களில் நிறைவடைய இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. ஒரு வருடம் கடந்து போவதும் புது வருடம் பிறப்பதும் வருடா வருடம் நடக்கக்கூடிய நிகழ்வுதான். நம்மை விட்டு ஒரு வருடம் கடந்து போகிறது என்றால் இந்த உலகம் நம்மை விட்டும் தூரமாகிக் கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு புதிய வருடம் நம்மிடத்திலே வருகிறது என்றால் அது மரணத்தின் முகமாக, மறுமையின் முகமாக நம்மை நோக்கி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு பிறக்கிற போது ரஜபை கடந்து ஷஅபானை கடந்து ரமலானை அடைய வேண்டுமே என்பதினால்தான் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்,
ஏற்கனவே பரக்கத் பொருந்தியதாக இருக்கக்கூடிய அந்த ரமலானை முழுமையாக அடையச்சே என்கிற அந்த பிரார்த்தனை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். வாழ்க்கையில் எது நிச்சயமோ இல்லையோ, மரணம் மௌத் நிச்சயமானது. ஆனால் அது எப்போது வரப்போகிறது என்பதை நாம் யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் மட்டுமே அதை அறிந்தவனாக இருக்கிறான். சரி, எதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை. வணங்குவதற்காக, இபாதத் செய்வதற்காக மட்டும்தான் நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். ரஜப் துவங்கி இருக்கிறது. ரமலானை அடைய வேண்டும் என துஆ செய்து கொண்டிருக்கிறோம். 2025 முடிய போகிறது. 2026 பிறக்க இருக்கிறது. நம் வணக்கத்தின் நிலை எப்படி இருக்கிறது? இதுவரை நாம் என்ன செய்தோம்? இனி நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்தில் இனியும் நாம் எத்தனை காலங்கள் வாழப்போகிறோம் என்கிற இந்த சிந்தனை நமக்கு வேண்டும். இன்னும் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம் என்பதை நாம் அறிய மாட்டோம். மரணம், மௌத் என்பது அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இன்றைக்கு அதிகமான மரணத்தினுடைய செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறிய வயதுடையவர்களாக இருப்பவர்களுக்கு ஏற்படுகிற அந்த மரணத்தினுடைய நிகழ்வுகள், இளம் வயது மரணத்தை அதிகம் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகனங்கள் பெருத்துவிட்ட இன்றைய கால சூழ்நிலையில் வாகன விபத்துகள் அதிகரித்து போயிருக்கிற நிலையை பார்க்கிறோம். குழந்தைகள் என்றில்லாமல், பெரியவர்கள் என்றில்லாமல், சிறியவர்கள் என்றில்லாமல், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட பயணம் செய்கிற போது 6-7 நபர்கள் விபத்தில் வஃபாத்தாகி விடுகிற, மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைத்த ஊர்களெல்லாம் அந்த மரணத்தினுடைய செய்திகளை கேட்டு கண்ணீர் சிந்தி நிற்கிற நிலைகளை எல்லாம் இன்றைக்கு அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மரணத்தை குறித்து சொல்கிற போது, நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத வமா நஹனு பிமஸ்பூகின். எத்தனையோ மரணங்கள் நமக்கு முன்னால் நிகழ்கிறது. அப்படி மௌத்து, மரணம் ஏற்படுகிற அந்த நேரத்தில் நாமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், இவரை அந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்தா காப்பாற்றி இருக்கலாம், இந்த மருத்துவரை சந்தித்திருந்தால் அவர் பிழைத்திருப்பார், இந்த நேரத்துக்கு இந்த இடத்திற்கு அவன் போயிருக்க கூடாது, அப்படி போகாமல் இருந்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம், ஆலிம்சாவை அழைத்து வந்து ஓதி பார்த்திருக்கலாம், இந்த மருத்துவரை அழைத்து வந்து நாம் இவரை காப்பாற்றி இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அந்த மரணத்திலிருந்து தப்பிப்பதற்காக, அதை கொஞ்சம் தள்ளி போடுவதற்காக எவ்வளவோ முயற்சிகளை நாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நஹனு கத்தர்னா பைனக்குமுல் மௌத வமா நஹனு பிமஸ்பூகின். மரணத்தை நாம் உங்களுக்கு விதித்து விட்டோம், அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதாக சொல்கிறான். வஜாத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. மரணத்தின் சிரமம் உண்மையாகவே மெய்யாகவே வந்துவிடும் சமயத்தில் அவனை நோக்கி நீ தப்பிவிட கருதியது இதுதான் என்பதாக கூறப்படும் என்பதாக குர்ஆனினுடைய 50வது அத்தியாயம் 19வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த மரணம் அது வரும்போது அந்த சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திப்பதும், அதில் நல்லதற்கு ஆசைப்படுவதும், தீயதற்கு அச்சப்படுவதும் வாழ்க்கையில் பரக்கத்தை கொண்டு வரும் செய்திகளாகும். அருமையானவர்களே, தீயவர்களினுடைய மரணம் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரத்துல் அன்ஃபாலினுடைய 50வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலவ் தரா இத் யதவஃபல் லதீன கஃபருல் மலாயிகா. மலக்குகள் அந்த கெட்டவர்களில் நிராகரிப்போரின் உயிர்களை கைப்பற்றும் போது நீங்கள் பார்ப்பீர்களானால்,
யதரிபூன வுஜூஹஹும், மலக்குகள் அவர்களுடைய முகங்களில் அடிப்பார்கள். வதுபாரஹும், முதுகுகளிலும் அடித்து சொல்வார்கள். வதூகு அதாபல் ஹரீக், எரிக்கும் நரக வேதனையை சுவையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். மரணத்தினுடைய ஆரம்பகட்ட அவஸ்தைகளை அனுபவிக்கிற போதே அவன் துடிதுடிப்பான். கொஞ்ச நேரமாவது நன்மைகளை செய்வ நமக்கு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று ஏங்குவானாம். அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பான். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. சூரத்துல் முஃமினூனுடைய 99வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத் கால ரப்பி இர்ஜிஊன், அவர்களில் ஒருவனுக்கு மரண நேரம் வரும்போது அவன், யா அல்லாஹ், என்னை திரும்ப உலகத்திற்கு திருப்பி அனுப்புவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் கத்துவான், கதறுவான். லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக என்பதாக கூறுவான். உலகத்தில் நான் வாழுகிற போது எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்தது, அதையெல்லாம் செய்யாமல் நான் இருந்து விட்டேனே. எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால், என்னை நீ குணமாக்கினால், உலகத்திற்கு மீண்டும் நீ என்னை அனுப்பி வைத்தால், என் குடும்பத்தார்களோடு சேர்ந்து நான் வாழ ஆரம்பித்தால் நல்ல காரியங்களை செய்வேன், தான தர்மங்களை கொடுப்பேன், என்னை நான் திருத்திக் கொள்வேன் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அந்த கடைசி தருணத்தில் அவன் சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இல்லப்பா, முடியாதப்பா, விஷயம் அப்படி அல்ல. அவன் கூறுவது வெறும் வெத்து வார்த்தைகள். அவன் பயத்தில், மரண பயத்தில் உளறுகிறான் என்பதாக, அது வெற்று வார்த்தையை தவிர வேறில்லை என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிடுவான். அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையும் அவர்களுக்கு முன்னே ஒரு பர்சக் என்கிற திரை இருக்கிறது, திரை போட்டு விடப்படும். அவர்கள் இந்த பூமிக்கு திரும்ப வர முடியாது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். உயிர் பறிக்கப்படும் அந்த இறுதி நேரம் எப்படி இருக்கும்? பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கல்லா இதா பலகத்தி தராக்கிய, அல்லாஹ் சொன்னான், யாரேனும் நோய்வாய்ப்பட்டு அவனுடைய உயிர் தொண்டைக்குழியை அடைந்து விட்டால், வகீல மன் ராக், அவனுக்கு சமீபத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அவனுக்கு சுகமாகுவதற்காக, அவனுக்கு அவன் நலத்தை பெறுவதற்காக வேண்டி யாராவது ஆலிம்சா இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டுவாங்க, அவர் மூலமாக ஓதி பார்த்து அதை சரி செய்து விடலாம் என்பதாக சொல்வார்கள். சிறந்த கைதேர்ந்த மருத்துவர்கள் யாராவது இருக்கிறார்களா, அழைத்து வாருங்கள், அந்த மருத்துவமனைக்கு நாம் அழைத்து செல்லலாம், அவரை எப்படியாவது பிழைக்க வைத்து விட வேண்டும் என்பதாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் அவனோ நிச்சயமாக இதுதான் தன்னுடைய முடிவு என்பதை, அந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் நாம் மௌத்தாக போகிறோம் என்பதை உறுதியாக அவன் அறிந்து கொள்கிறான். அவனுடைய கெண்டைக்காலோடு பின்னிக்கொள்ளும் அந்த சமயம், இலா ரப்பிக யௌமைதினில் மசாக், அவன் காரிய முடிவு பெற்று அவன் இறைவன் பக்கம் அழைத்து செல்லப்படுகிறான் என்பதாக குர்ஆனினுடைய 75வது அத்தியாயம் 26லிருந்து 30வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த சக்கராத்தினுடைய நிலையை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். கடைசியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் அதிகமாக உச்சரித்துக் கொண்டிருந்த வார்த்தைகளில் ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சகராத், இன்னலில் மௌத்தி சகராத், லா இலாஹ இல்லல்லாஹ். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மரணத்திற்கு இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்குமா? மரண தருவாயில் இப்படிப்பட்ட மயக்கங்கள் இருக்குமா? நிச்சயமாக மரணத்திற்கு மிக கடுமையான சூழ்நிலை இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த அளவுக்கு என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கிற போது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சக்கராத்தினுடைய கஷ்டம் லேசாக வேண்டும் என்பதற்காக
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் முஅவ்விதத்தைன், குல் ஹுவல்லாஹு அஹத், ஃபலக், நாஸ் போன்ற சூறாக்களை நான் ஓதி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தான அவர்களுடைய கரங்களிலே ஊதி நான் அவருடைய மேனியில் அப்படியே தடவி கொடுப்பேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சக்கராத்தினுடைய வேதனையை அவர்களும் அனுபவித்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வஃபாத்திற்கு முன்னால் ஃபிர் ரஃபீகில் ஆலா, உயர்ந்த நண்பனோடு நான் சேர வேண்டுமே, யா அல்லாஹ் உயர்ந்த நண்பனோடு என்னை சேர்த்துவை என்பதாக தன்னுடைய இரு கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி சொன்னார்கள். அப்படியே அவர்கள் வஃபாத்தானார்கள். வஃபாத்தான போது அவருடைய கைகள் கீழே விழுந்தது என்பதாக இதை அறிவிக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தி புகாரியில 4449வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒரு நீண்ட ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அன்சாரி தோழர் ஒருவருடைய ஜனாசாவிற்கு சென்ற பொழுது ஜனாசாவை கொண்டு சென்று விட்டோம், ஆனால் கபரு தோண்டப்படாமல் இருந்தது. நாங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி உட்கார்ந்து கொண்டோம். எங்கள் தலையில் பறவை அமர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு ஆடாமல் அசையாமல் அந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த ஒரு குச்சியை கொண்டு பூமியை அப்படியே கிளறி கொண்டிருந்தார்கள். பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர், இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர், அல்லாஹ்விடத்தில் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக 2 அல்லது 3 தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுக்கு கடைசி நேரம் சக்கராத் வந்துவிட்டால், இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து மறுமையில் சேரக்கூடிய அந்த கடைசி நிலை வந்துவிட்டால், வானத்திலிருந்து அவரை வரவேற்பதற்காக வானவர்கள் மலக்குகள் வருவார்கள். அவர்களது முகமோ வெண்மையாக இருக்கும், அவர்களது முகம் சூரியனை போன்று ஜொலித்து கொண்டிருக்கும். சொர்க்கத்துடைய கஃபனை வைத்திருப்பார்கள், சொர்க்கத்துடைய நறுமணத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். வந்தவர்கள் அவருக்கு எந்த விதமான திடுக்கத்தையும் கொடுத்து விடாமல் அவருடைய பார்வை எட்டும் அளவு தூரத்தில் சுற்றி அப்படியே மலக்குள் மௌத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்து கொள்வார்கள். பிறகு மலக்குள் மௌத் வருவார், அவருடைய தலைக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு சொல்லுவார், ஐயத்துகன் நஃப்சுல் தையிபா உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தி மினல்லாஹி வ ரிضவான், அமைதி பெற்ற ஆத்மாவே, எப்போது மறுமையை நோக்கி ஆத்மாவிற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை இது. அல்லாஹ்வுடைய நேசத்தை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை, மார்க்கத்தின் நேசத்தை யார் முற்படுத்தினார்களோ, அல்லாஹ்வின் விதியை கொண்டு யார் திருப்தி அடைந்தார்களோ, யார் இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, ஹலால் ஹராமை பேணி யார் வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட அந்த நல்லடியார்களுக்கு சொல்லப்படும் யா அய்யத்துகன் நஃப்சுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, நல்ல ஆத்மாவே, இப்பொழுது நீ அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு வா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு வா என்று சொல்லப்படும். அப்பொழுது அந்த உயிர் எப்படி வெளியேறும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தண்ணீர் உள்ள தோல் துருத்தியிலிருந்து தண்ணீர் வடிவது போன்று, நீர் வலிந்து ஓடுவது போன்று அவனுடைய உடலிலிருந்து உயிர் வெளியேறும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மலக்குல் மௌத் அவர் உயிரை வாங்குவார். அவ்வளவுதான். அவர் வாங்கிய அடுத்த நொடியே அவர்களை சுற்றி காத்து கொண்டிருந்த ரஹமத்துடைய வானவர்கள் உடனே மலக்குல் மௌத்துடைய கையில் இருந்த அந்த உயிரை வாங்கி கொண்டு அவர்கள் கொண்டு வந்த சொர்க்கத்தின் கஃனில் அவர்கள் அந்த உயிரை ரூஹை சுருட்டுவார்கள். பிறகு நறுமணத்தை பூசுவார்கள். இந்த பூமியிலேயே அதிக நறுமணமுடைய கஸ்தூரியின் வாடை அந்த ரூஹையில் இருந்து அந்த நேரத்திலே வெளியேறும்.
பிறகு அவர்கள் வானத்திற்கு கொண்டு செல்வார்கள். அவர்கள் வானத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது அவருடைய வாடையை நுகரும் வானவர்களெல்லாம் சொல்லுவார்கள், ஆஹா, இந்த நல்ல ஆன்மா, இது யாருடைய ஆன்மா, இவ்வளவு அழகான மனமாக இருக்கிறது, நல்ல மனிதராக ரூஹாக இது இருக்கிறது என்பதாக வானவர்கள் மலக்குகள் எல்லாம் சொல்வார்கள். இந்த உலகத்தில் அந்த அடியானை எந்த நல்ல பெயரை கொண்டு அழைத்து கொண்டிருந்தார்களோ அந்த நல்ல பெயரை கொண்டு இன்னாருடைய மகன் இன்னார் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்தவர், உலகத்தில் வாழ்ந்த போது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர், ஹராம் ஹலாலை பேணி வாழ்ந்தவர், இந்த ஊரை சார்ந்தவர், இந்த தெருவை சார்ந்தவர், இன்னாருடைய மகன் இன்னார், அவருடைய நறுமணம் கமழக்கூடிய ரூஹுதான் இது என்பதாக அந்த மலக்குகள் சொல்வார்கள். இறுதியாக வானத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கே இவருக்காக வேண்டி வானத்தினுடைய கதவுகள் திறப்பதற்காக வேண்டி கோரிக்கை வைக்கப்படும். வானத்தின் கதவுகள் எல்லாம் இந்த நல்ல மனிதருக்காக வேண்டி திறந்து வைக்கப்படும். இப்படியாக ஒவ்வொரு வானத்திற்கு உள்ள வானவர்களும் அவர்களை வரவேற்பார்கள். இப்படியே 7வது வானத்தையும் தாண்டி அந்த ரூஹ் அழைத்து செல்லப்படும். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்துபு கிதாப அப்தி ஃபீ அல்லியின் வ உஈதுஹு இலல் அர்து ஃபஇன்னி மின்ஹா ஹலக்துஹும் வ ஃபீஹா உஈதுஹும் வ மின்ஹா உஹ்ரிஜுஹும் தாரத்தன் உஹ்ரா. எனது அடியானின் ஏட்டை அல்லியின் என்ற சொர்க்கத்தில் எழுதுங்கள், மீண்டும் இவனை பூமிக்கு கொண்டு செல்லுங்கள், அதிலிருந்துதான் அவர்களை நான் அந்த பூமியில் இருந்துதான் படைத்தேன், அதில் அவர்களை நான் மீட்டுவேன், மற்றொரு நாள் நான் அவர்களை அந்த பூமியிலிருந்து கொண்டு வரச் செய்வேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான். அந்த வானவர்கள் அவனை கொண்டு வந்து பூமியில் வைத்ததற்கு பிறகு அவருடைய உடலில் அவர்களுடைய ரூஹ் மீட்டப்பட்ட போது 2 வானவர்கள் வருவார்கள். கேட்பார்கள், மன் ரப்புக்க மன் நபியுக்க ஒமா தீனுக்க, உனது ரப்பு யார் என்று கேட்பார்கள். ரப்பி அல்லாஹ், எனது ரப்பு அல்லாஹ் என்பதாக அந்த நல்ல மனிதர் கூறுவார். யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனுக்கு இறை வைக்காமல் இருந்தார்களோ, நயவஞ்சகத்தை கலக்காமல் இருந்தார்களோ, அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு ரப்பி, என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்பதாக சொல்லுவார்கள். பிறகு அவரிடம் உன்னுடைய மார்க்கம் எது, தீன் எது என்பதாக கேட்கப்படும். அவன் சொல்லுவான், எனது மார்க்கம் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம் என்பதாக சொல்லுவான். பிறகு அவனிடத்திலே கேட்கப்படும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து காட்டி கேட்கப்படும், இந்த மனிதரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்கப்படும். அப்பொழுது அந்த நல்ல மனிதர் சொல்லுவார், ஹாதா நபியி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள்தான் எங்களுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லுவார். அல்லாஹு அக்பர்! எப்படிப்பட்ட பரீட்சை அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு வைத்திருக்கிறான். அந்த மனிதன் சொல்லுவான், அல்லாஹுடைய வேதத்தை நான் படித்திருக்கிறேன், அதை நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன், அதில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருந்தேன். அந்த வேதத்தில் தான் அல்லாஹை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நான் படித்திருக்கிறேன், எனவேதான் இதையெல்லாம் நான் அறிந்து சொல்கிறேன் என்பதாக அந்த மனிதன் சொல்லுவான். யார் இந்த குர்ஆனை படிக்கவில்லையோ, அப்படியானால் யார் இந்த குர்ஆனை ஓதவில்லையோ, யார் ஹதீஸை எடுத்து படிக்கவில்லையோ, இந்த மார்க்கத்தை சரியாக யார் விளங்காமல் இருக்கிறார்களோ, அவர்களால் எப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த பரீட்சையில் பதில் சொல்ல முடியும் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் அழைப்பார், என் அடியான் உண்மை கூறிவிட்டான், அவருக்கு சொர்க்கத்தின் விரிப்பை கொடுங்கள், சொர்க்கத்தினுடைய ஆணை அவனுக்கு அணிவியுங்கள், சொர்க்கத்தின் வாசலை திறந்து வையுங்கள் என்பதாக அந்த வானத்திலிருந்து வருகிற அந்த அழைப்பு சொல்லும். சொர்க்கத்தின் நறுமணம் வரும், சொர்க்கத்தினுடைய நல்ல வாசனைகள் எல்லாம் அவனுக்கு வரும். அவருடைய கபரு அவனுடைய பார்வைக்கு எட்டும் அளவிற்கு விசாலமாக ஆக்கி வைக்கப்படும். ஒரு அழகிய மனிதன் அப்பொழுது வருவார். அவருடைய மேனையில் இருந்து நறுமணங்கள் வீசிக்கொண்டிருக்கும். அந்த மனிதர் அந்த நேரத்தில் அந்த நல்ல மனிதரிடத்திலே சொல்லுவார், இன்றைய நாளில் உனக்கு தீங்கு தரக்கூடிய எதையும் நீ பார்க்க மாட்டாய், எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம், எதற்கும் நீ பயப்பட வேண்டாம், உனக்கு வருத்தம் தரக்கூடிய எதையும் பார்க்க மாட்டாய், மகிழ்ச்சியை தவிர இன்று எதுவுமே உனக்கு இருக்காது என்று சொல்லும் போது அந்த மனிதன் சொல்லுவான்,
இவ்வளவு பிரகாசமான முகமுடையவனே, நன்மை எனக்கு கொண்டு வந்தவனே, நீ யார் என்பதாக அந்த மனிதன் கேட்பான். நல்ல மனிதன் கேட்பான். அப்படி கேட்கிற பொழுது வந்த அந்த மனிதர் சொல்லுவார், நான் உன்னுடைய நல்ல அமல்கள், உலகத்தில் வாழுகிற போது நீ செய்த அந்த அமலன் சாலிஹா இருக்கிறது, நல்ல அமல்கள் இருக்கிறது, அதுதான் நான் உனக்கு துணையாக, உனக்கு உறுதுணையாக நான் உன்னிடத்தில் உன்னோடு இருப்பதற்காக வந்திருக்கிறேன். நீ இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இரு, எந்த பயமும் இனி உனக்கு கிடையாது என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது இந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், உடனே எனக்கு, அந்த நல்ல மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், உடனே எனக்கு இந்த மறுமை நாளை கொண்டு வந்து விட மாட்டாயா? எனக்கு கியாமத்து நாளை கொடுத்து விட ரஹ்மானே. நான் என்னுடைய குடும்பத்தார்களை சந்திக்க வேண்டுமே. நான் நல்ல நிலையில் இருக்கிறேன், அமல சாலிஹின் மூலமாக, நல்ல செயல்களை செய்ததின் மூலமாக நல்லடியார்களுடைய பட்டியலில் நான் இடம்பெற்றிருக்கிறேன். கபரிலே நல்லதொரு வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது, சுவனம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டுமே. என்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் உடனேயே நான் சந்திக்க வேண்டுமே. எனக்கு உடனேயே கியாமத்து நாளை, மறுமை நாளை கொடுத்து விட மாட்டாயா என்பதாக அந்த மனிதன் பிரார்த்திப்பான். அவ்வளவு மகிழ்ச்சியை அந்த மனிதன் அனுபவிப்பான். அடுத்து அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிரை பற்றி, பாவியை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வை நிராகரித்த காபிரான இந்த அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையில் சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டால், அந்த சக்கராத்தினுடைய சமயம் வந்துவிட்டால், கருப்பு நிறமுடைய மலக்குகள் வருவார்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோலினால் செய்யப்பட்ட, முடியினால் செய்யப்பட்ட ஒரு முரட்டு ஆடையை கொண்டு வருவார்கள். வந்து சூழ்ந்து உட்கார்ந்து கொள்வார்கள். மலக்குல் மௌத் உயிர் வாங்க வரும் பொழுது அந்த மலக்குல் மௌத் சொல்லுவார், ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா உக்ரிஜி இலா சகத்தி மினல்லாஹி வ கலப். மிக கெட்ட, மிக மோசமான உயிரே, கேவலமான உயிரே, அல்லாஹ்வின் கோபத்தின் பக்கம் வா, அல்லாஹ்வின் வெறுப்பின் பக்கம் வா என்பதாக அந்த மலக்கு அழைப்பார். உடனே அவனுடைய உயிர் பயந்து உடலின் அத்தனை பாகங்களிலும் பிரிந்து அவனுடைய உடலை கவ்விக்கொள்ளும். மலக்குல் மௌத் அந்த உயிரை, உடலை கவ்விக்கொண்டிருக்கிற அந்த உயிரை பிடித்த அந்த மலக்குல் மௌத் இழுப்பார். எப்படி முட்களில் போடப்பட்ட ஈரமான துணியை இழுக்கப்படுமோ அப்படி அந்த உயிரை பிடித்து இழுப்பார். அவருடைய கரத்தில் அந்த உயிர் வந்தவுடன் அந்த உயிரை எதிர்பார்த்து கொண்டிருந்த வானவர்கள் அதை உடனேயே வாங்கிக் கொள்வார்கள். இப்படியாக அவனுடைய கரம் மாற்றிக்கொண்டு செல்லும் பொழுது இந்த வானவர்கள் அந்த உயிரிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை பார்த்து சொல்லுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது என்ன துர்நாற்றம்? யாருடைய உயிர் இவ்வளவு கேவலமாக இருக்கிறதே? அவனுக்கு இந்த துன்யாவில் கூறப்பட்ட பெயர்களிலேயே கேவலமான பெயரை கொண்ட அந்த வானவர்கள் அந்த மனிதனை ஏசுவார்கள், திட்டுவார்கள். இன்னாருடைய மகன் இன்னார், இவ்வளவு கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தவன், ஹலால் ஹராமை பேணாமல் வாழ்ந்தவன், அல்லாஹ்வின் ரசூலுக்கு மாற்றமாக வாழ்ந்தவன், மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன், மிக கேடுகட்டவனாக இவன் இருந்தான் என்பதாக அந்த மலக்குகள் சொல்லுவார்கள். கடைசியாக வானத்திற்கு கொண்டு சென்ற பிறகு வானத்தின் கதவு திறக்கும்படியாக வானவர்கள் கோரிக்கை வைப்பார்கள். ஆனால் வானத்தினுடைய கதவுகள் அவனுக்காக வேண்டி திறக்கப்படாது. நல்லவர்களுக்காக வேண்டி திறக்கப்படுகிற அந்த வானத்தின் கதவுகள், யார் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் பாவியாக வாழ்ந்தார்களோ, மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, அவர்களுக்கு அந்த வானத்தினுடைய கதவுகள் மூடியிருக்கும், திறக்கப்படாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு குர்ஆனினுடைய இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா வலா யத்குலூனல் ஜன்னah ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஹியாத். அவர்களுக்கு இறைவனின் அருளுக்குரிய வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட மாட்டாது. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை அவர்கள் சொர்க்கத்தை அடையவே மாட்டார்கள். குற்றவாளிகளை இவ்வாறே நாம் தண்டிப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் 7வது அத்தியாயம் 40வது வசனத்தில் குறிப்பிடுகிறான். இதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு கடுமையாக கேவலப்படுத்தப்பட்டு பிறகு அந்த உயர்ந்த வானத்திலிருந்து அவர்கள் பூமிக்கு தூக்கி எறியப்படுவார்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அடுத்ததாக குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். வமை யுஷ்ரிக் பில்லாஹ்
فكأنما خر من السماء فتخطفه الطير أو تهوي به الريح في مكان سحيق. அல்லாஹுக்கு இணை வைக்காது அவன் ஒருவனுக்கே முற்றிலும் தலை சாய்த்து விடுங்கள். எவன் அல்லாஹுக்கு இணை வைக்கிறானோ அவன் வானத்திலிருந்து தலைகீழாக விழுந்தவனை போலாவான். அவனை கழுகு போன்ற பறவைகள் இராஞ்சி கொத்தி கொண்டு போய்விடும், அல்லது காற்று வெகு தூரத்திற்கு அடித்து கொண்டு சென்று விடும் என்கிற இந்த வசனத்தை 22வது அத்தியாயம் 31வது வசனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். கடைசியாக அந்த மனிதனுடைய ரூஹ் உடலில் கொண்டு வரப்பட்டு 2 வானவர்கள் வருவார்கள். நீ யாரை வணங்கினாய், யாருக்கு சுஜூது செய்தாய், யாரிடத்தில் பிரார்த்தனை செய்தாய், நீ யார் மீது தவக்கழுத்து வைத்துக் கொண்டிருந்தாய், மன் ரப்புக்க ஒமன் நபியுக்க ஒமா தீனுக்க என்றெல்லாம் அந்த மலக்குகள் கேட்கிற போது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அங்கே நடைபெறுகிற இந்த உலகத்தில் எத்தனையோ பரீட்சைகளை நாம் பார்க்கிறோம். கேள்விகளுக்கு பதில் எழுத வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் அந்த பரீட்சையில் நாம் சரியாக பதில் எழுதவில்லை என்றால் மீண்டும் எழுதுவதற்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நடைபெறுகிற பரீட்சையில் தோல்வியிட்டால் தற்கொலை வரைக்கும் செல்லுகிற மக்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அழுது புலம்புகிற மக்களை நாம் பார்க்கிறோம். பிள்ளை பரீட்சையில் சரியாக மார்க் வாங்காவிட்டால் அடித்து துவைக்கிற பெற்றவர்களை நாம் பார்க்கிறோம். இந்த பரீட்சைகள் எல்லாம் இது நிலையானது அல்ல. நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கபரில் வைத்து அந்த மலக்குகளின் மூலமாக கேட்கப்படுகிற அந்த கேள்விகள், அந்த பரீட்சை இருக்கிறதே, அதில் நாம் பாஸ் ஆகிவிட வேண்டும். அதுதான் நிரந்தரமான பரீட்சை. அந்த பரீட்சையில் நாம் பாஸ் ஆனால், அந்த பரீட்சையில் நாம் வெற்றி பெற்றால் காலமெல்லாம் வெற்றி பெற்றவர்களுடைய கூட்டத்தில் இருப்போம். அந்த பரீட்சையில் நாம் தோற்று போனால், ஃபெயில் ஆனால், அதற்கு பிறகு மீண்டும் எழுதுவதற்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பரீட்சையில் கொடுக்கப்படுவதை போல நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரீட்சையில் கொடுக்க மாட்டான், வாய்ப்பளிக்கப்படாது என்று சொன்னால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மலக்குகள் கேட்கிற அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். எப்படி தயார் செய்து கொள்வது? மன் ரப்புக்க வமன் நபியுக்க வமா தீனுக்க என்றெல்லாம் கேட்கிற போது ரப்பி அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கிப்லக கஅபா என்றெல்லாம் இந்த உலகத்தில் நாம் மனனம் செய்து கொண்டிருந்தால், மனப்பாடமாக்கி கொண்டு சென்றோம் என்று சொன்னால் அங்கே அந்த பரீட்சையில் நம்மால் எழுதிவிட முடியாது, ஜெயித்து விட முடியாது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டு வாழுகிறார்களோ, பாவிகளாக இல்லாமல் நல்லடியார்களாக அமலசாலி செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் படைத்ததனுடைய நோக்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது சொன்னானே, ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னானே. அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காகவே வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால், ரசூலினுடைய வாழ்க்கையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மட்டும்தான் அந்த பரீட்சையில் நம்மால் பதில் சொல்ல முடியும். அப்படி யார் வாழவில்லையோ, இந்த உலகத்தில் வாழுகிற போது மனம் போன போக்கிலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதாக யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கும் ஒரு நாள் மரணம் வரும், மௌத்தை சந்திப்பார்கள். மலக்குகள் தூக்கி அமர வைப்பார்கள். அந்த ரூஹிடத்திலே ஒவ்வொரு மனிதரிடத்திலும் பரீட்சை, கொஸ்டின், கேள்வி கேட்கப்படும். அப்படி கேட்கப்படுகிற போது நல்லடியார்களாக இருந்தால் தப்பித்து விடலாம், பாவிகளாக இருந்து விட்டார்கள் என்று சொன்னால் கேட்கிற கேள்விகளுக்கு இங்கே உயிரோடு ஹயாத்தாக இருக்கிற போது எவ்வளவுதான் நாம் மனனம் செய்துவிட்டு சென்றாலும், நாம் இந்த உலகத்தில் வாழுகிற போது பாவிகளாக வாழ்ந்திருந்தோம், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம் என்று சொன்னால் அந்த மலக்குகள் மன் ரப்புக்க ஒமன் நபியுக்க ஒமா தீனுக்க என்றெல்லாம் கேட்கிற போது அவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாவற்றிற்கும் ஒன்றை தான் சொல்லுவான் பதிலாக, ஹா ஹா லாதிரி, ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐயோ ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதாக கத்துவான், கதறுவான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் நம்முடைய அந்த மலக்குகள் கேட்கிற போது, ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கிற போது நாம் பதில் தெரியாத நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. உன்னுடைய மார்க்கம் என்ன என்பதாக கேட்பார்கள். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறுவான். உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதரை பற்றி தெரியுமா என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கேட்கப்படும். எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதாக சொல்கிற போது மலக்குகள் வானத்திலிருந்து குரல் கொடுப்பார்கள், அவன் பொய் சொல்லுகிறான் என்பதாக சொல்வார்கள். அவன் பொய் சொல்லுகிறான், இவனுக்கு நரகத்தினுடைய விரிப்பை விரியுங்கள், நரகத்தினுடைய வாசலை இவனுக்கு திறந்து
திறந்து வையுங்கள் என்று கூறியவுடன் நரகத்தில் இருந்து கடின உஷ்ணமுள்ள விஷக்காற்றுகள் அவன் மீது வீசப்படும். அவனது கபரு அவனை நெருக்கும். அவனுடைய விழாக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிக கோரமான முகமுடைய ஒருவர் அந்த நேரத்திலே வருவார். அவரிடமிருந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும். இனி உனக்கு தொந்தரவு தரக்கூடிய, உன்னை கேவலப்படுத்தக்கூடிய, உனக்கு வேதனை தரக்கூடியதுதான் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார். இதுதான் உனக்கு நற்செய்தி என்பதாக சொல்லுவார். இந்த நாளை பற்றி தான் உனக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு கொண்டிருந்தது, உனக்கு அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருந்தது என்பதாக சொல்லுவார். அந்த மனிதன் சொல்லுவான், நீ யார் என்பதாக இத்தனை கேட்பான். இத்தனை தீமைகளின் செய்திகளை எனக்கு சொல்கிறாயே, என்னை குறித்து இவ்வளவு தீமையான செய்திகளை எனக்கு சொல்லி நிற்கிறாயே, மிக கோரமான உருவமுடையவராக நீ இருக்கிறாயே, நீ யார் என்பதாக கேட்கிற போது, அந்த கெட்ட பாவியான மனிதர் கேட்கிற போது அந்த வந்த மனிதர் சொல்லுவான், நான் தான் நீ செய்த கெட்ட செயல்கள் என்பதாக சொல்வான். தொழாமல் இந்த உலகத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் பக்கமே வராமல் இருக்கிற மனிதர்களை அதிகம் பார்க்கிறோம். புனிதமான ரமதானுடைய மாதத்தில் நோன்பை கண்ணியப்படுத்தாமல் இருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். தான தர்மங்களை செய்யாமல் இருந்ததற்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்கிற போது மதுவிலும் போதையிலும் திளைத்துக் கொண்டிருந்ததற்காக வேண்டி, இந்த உலகமே நிரந்தரமானது என்று வாழ்ந்து கொண்டிருந்ததற்காக வேண்டி, ஆபாச படங்களை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்ததற்காக வேண்டி, ஹராம் ஹலாலை பேணாமல் இருந்ததற்காக வேண்டி, இவைகளெல்லாம் சேர்ந்து உனக்கு துன்பம் கொடுப்பதற்காக, உனக்கு வேதனை கொடுப்பதற்காக, உனக்கு வைத்த அந்த பரீட்சையில் நீ ஃபெயில் ஆனதின் காரணத்தினால் உன்னிடத்தில் நான் வந்திருக்கிறேன். இனி எக்காலம் நீ வேதனையை சுவைக்க வேண்டியதுதான் என்பதாக சொல்லி அங்கேயே அவனுக்கு வேதனை ஆரம்பமாகிவிடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது அந்த மனிதன் அந்த நேரத்திலே சொல்லுவானாம், யா அல்லாஹ், மறுமையை நீ எனக்கு கொண்டு வந்து விடாதே, மறுமை ஒன்றையே எனக்கு நிகழ்த்தி விடாதே. இந்த நிலையே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாளை மறுமையில் எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் இருக்க வேண்டியது வருமே, எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் நான் பாவி என்பது தெரிந்துவிடுமே, எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் நான் மோசமானவன் என்பது மக்கள் எல்லாம் அறிந்து கொள்வார்களே. எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நான் என்னுடைய குடும்பத்தார்களை சந்திப்பேன், எந்த முகத்தை வைத்துக் கொண்டு என்னுடைய ஊர்க்காரர்களை நான் சந்திப்பேன்? நான் மிக மோசமானவனாக, பாவியாக, அவருடைய பாவிகளுடைய பட்டியலில் நான் சேர்ந்து விட்டேனே, எனக்கு கியாமத்து நாளை, மறுமை நாளை கொண்டு வந்து விடாதே என்பதாக அந்த மனிதன் அந்த நேரத்தில் கத்துவான், கதறுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை எல்லாம் நல்லடியார்களினுடைய கூட்டத்தில் சேர்த்து அருள்பாலிக்க வேண்டும் என்று அதிகமாக துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அந்த கடைசி நேரம், மௌத்தினுடைய நேரம், கலிமா சொன்னவர்களாக அல்லாஹ்வுடைய திக்ரிலே யார் வஃபாத் ஆகின்றார்களோ அவர்கள் சுவனத்திற்குரியவர்கள். யார் பயந்து நடுநடுங்கி உளறிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகத்திலேயே இருக்க வேண்டும் என்பதாக உளறிக் கொண்டிருக்கிறார்களோ, மிக மோசமான மரணத்தை சந்திக்கிறார்களோ, அவர்கள் நரகவாதிகளாக ஆகிவிடுகிறார்கள், கெட்டவர்களாக இருக்கிறார்கள், பாவிகளாக இருக்கிறார்கள் என்கிற போது நாம் ஒவ்வொரு மனிதரும் இந்த கடைசி நேரத்தை சந்திக்க இருக்கிறோம். அந்த கடைசி நேரம் என்பது, அந்த சக்கராத்தினுடைய நிலை என்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக, நம்முடைய ரூஹ் நல்ல ரூஹாக, நறுமணம் கமலக்கூடிய ரூஹாக நம்முடைய உடலில் இருந்து இலகுவாக பிரிந்து சென்று அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திற்கு அழைத்து செல்கிற போது அந்த சுவனத்தினுடைய வாசல்கள் எல்லாம் நம்முடைய ரூஹுக்காக வேண்டி திறக்கப்பட்டு அந்த நேரத்தில் யார் இந்த மனிதர், யாருடைய ரூஹ் இது என்றெல்லாம் கேட்கப்படுகிற போது, இன்னாருடைய மகன் இன்னார், இந்த தெருவை சார்ந்தவர், இந்த குடும்பத்தை சார்ந்தவர், நல்ல இபாதத்துகளை அமல்களை செய்தார், இன்றைக்கு சுவனவாதிகளின் பட்டியலில் சேர்ந்திருக்கிறார் என்று பெருமையாக பேசப்படுகிற அந்த நிலை இருக்கிறது. அது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்கள், சந்ததிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள்பாலிப்பானாக. அதற்கு மாற்றமாக இருக்கிற அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த பயந்த நிலையில் இருக்கிற அந்த பாவிகளுடைய நிலையிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மை, நம்முடைய குடும்பத்தார்கள், சந்ததிகளை பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் தந்து ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்தை பெற்று, ஏற்கனவே பரக்கத்திற்குரிய மாதமாக இருக்கிற ரமலானை முழுமையாக அடைந்து அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து அருள்பாலிப்பானாக. அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று சென்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சுவனத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கிற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள், சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கொடுத்து அருள்பாலிப்பானாக. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கி
தாயே